ஜெய் ஸ்ரீராம். அனுமனிடம் சுக்ரீவன், நீ வாலியிடம் போரிட்டால் உனது பாதி சக்தி வாலியிடம் சென்றுவிடும் என கூறியதை நினைத்து பார்க்கின்றார் அனுமன். பிறகு, எனது பாதி சக்தியை வாலி அடைந்தாலும் சரி, நான் என் தந்தையின் வாக்கினையும் சுக்ரீவனையும் காப்பாற்ற வேண்டும் என எண்ணுகின்றார் அனுமன். அனுமன் போருக்கு தயாராவதைக் கண்டு தேவர்கள் வருந்துகின்றனர். வாலி அனுமனின் பாதி சக்தியை அடைந்து விடுவான், மேலும் வாலி எவ்வளவு போரிட்டாலும் களைப்படைய மாட்டான் என வருந்துகின்றனர். அனுமன் கதாயுதத்தை கையில் எடுக்க மக்கள் அனைவரும் அனுமன் வாழ்க என்று கோஷமிடுகின்றனர். இருவரும் கதாயுதத்தால் மோதுகின்றனர். அதனால் வாலி அனுமனின் பாதி சக்தியை பெறுகின்றான். அதனால் அஞ்சனை ஈசனிடம் இருவருக்கும் எதுவும் ஆகக்கூடாது என வேண்டுகின்றாள். அதனை கண்ட வாலியின் தாய், நான் முன்பே அனுமனிடம் உன்னால் வாலிக்கு எதுவும் ஆகக்கூடாது என சுயநலத்துடன் சத்தியம் வாங்கியதை எண்ணி மனம் வருந்துகின்றாள். ராவணன் அனுமனின் பாதி சக்தியை வாலி அடைந்ததை எண்ணி மனம் மகிழ்கின்றான். மேலும் அனுமனை வாலி அழிக்க வேண்டும் எனவும் ஆவல் கொள்கின்றான். அனுமனை வாலி தாக்க முற்படுகின்றான். அதனை கண்ட வாலியின் தந்தை கேசரியிடம் மன்னிப்பு கேட்கின்றார். வாலி திருந்து விடுவான் என கேசரி வாலியின் தந்தையை சமாதானப்படுத்துகின்றார். மேலும் வாலி, தேவேந்திரன் எனக்கு அளித்த இந்த மாலையால் நான் களைப்படையவே மாட்டேன் என அனுமனிடம் கூறுகின்றான். மேலும் அனுமனையும் தாக்குகின்றான் வாலி. அதனால் அனுமன் கீழே விழுகின்றான். அதனால் அஞ்சனை அழுகின்றாள். வாலி அனுமனிடம், நீ உன் தோல்வியை ஒப்புக்கொண்டு உன் தந்தையின் மகுடத்தை என் காலடியில் போட்டுவிடு, உன்னை நான் விட்டுவிடுகின்றேன் என்கின்றான். அனுமன் மீண்டும் எழுந்து போருக்கு தயாராகின்றார். தனது உருவத்தை பெரிதாக்குகின்றார். அதனால் அனுமனின் பாதி சக்தி வாலிக்கு சென்று வாலியும் அனுமனைப் போல பெரிய உருவத்தை அடைகின்றான். அனுமனும் வாலியும் போர்க்களத்தில் போருக்கு தயாராக இருந்த நிலையில் அனுமனின் தாய் அஞ்சனை, வாலியின் தாய் தன் மகனுக்கு எதுவும் நேர்ந்து விடுவோமோ என்று எந்தவித அச்சமும் இன்றி இருப்பதை கண்டு யோசிக்கின்றாள். அதே வேளையில் இலங்கையில் ராவணன் மாயாவி மாரீசனை பருந்து ரூபத்தில் சென்று வாலிக்கு உதவுமாறு அனுப்புகின்றான். போரில் வாலி அனுமனை நோக்கி பெரும் பாறையை தூக்கி எறிகின்றான். அனுமன் கீழே குனிந்து அதனை தவிர்க்கின்றார். மேலும், உனது பாதி சக்தி எனக்கு வந்துவிட்டதாக வாலி அனுமனிடம் கூறுகின்றான். அடுத்த முறை வாலி வீசிய பாறையை அனுமன் தனது கையால் பிடித்து மறுபுறம் வீசுகின்றார். மேலும் அனுமனும் வாலியும் உருவத்தில் பெரியதாக உள்ளதால் வீசும் பாறைகள் மக்கள் மீது பட்டால் அவர்களுக்கு ஆபத்தாகிவிடும் என்பதனால் உருவத்தை சிறிதாக்கி கொள்கின்றார் அனுமன். அதனால் வாலியின் உருவமும் சிறிதாக மாறுகின்றது. அந்த நேரத்தில் மாயாவி மாரீசன் பருந்து ரூபத்தில் வந்து அனுமனை தாக்குகின்றான். அதனை கண்ட கேசரி, இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறுகின்றார். வாலியின் தந்தை விருச்சிகராஜனும் வாலி அசுரர்களிடம் சேர்ந்து விட்டானே என மனம் வருந்துகின்றார். ராட்சச பருந்திடம் சண்டையிட தனது உருவத்தை மீண்டும் பெரிதாக்குகின்றார் அனுமன். அப்போது பெரிதான வாலியும் பாறையை தூக்க முற்பட மீண்டும் அனுமன் தனது உருவத்தை சிறிதாக்குகின்றார். அதனால் பருந்து அனுமனை மேலே தூக்கி செல்கின்றது. அதனை கண்ட கேசரி, இது நியாயம் இல்லை என்கின்றார். வாலியின் தாய், அனுமன் தனியே சென்று சுக்ரீவனை காப்பாற்றி விடுவான், வாலிக்கும் எதுவும் ஆகாது என மனம் மகிழ்கின்றார். கேசரி வாலியை நோக்கி கோபத்துடன் செல்கின்றார். அதனை கண்ட அனுமன் பருந்திடம் இருந்து தப்பி கேசரியிடம் சென்று, வேண்டாம் தந்தையே என்று கூறுகின்றார். மேலும் வாலி கேசரியிடம், யுத்தத்திற்கு முன்பே யாரின் உதவியும் எனக்கு தேவையில்லை என அனுமன் கூறியதை நினைவூட்டுகின்றான். அனுமனும், ஆம் தந்தையே, நீங்கள் இதில் தலையிட வேண்டாம் என கூறுகின்றார் கேசரியிடம்.
அதனால் கேசரி விலகி செல்கின்றார். அனுமன் மீண்டும் தனது உருவத்தை பெரிதாக்கிட, அதனால் பெரிதான வாளியும் பாறையை தூக்கி அனுமனை நோக்கி வீசுகின்றான். அதனை அனுமன் தன் கையால் சுக்குநூறாக உடைக்கின்றார். அவைகள் உடைந்து மக்கள் மீது பட்டு காயப்பட்டு விடுவார்களே, அதனை எப்படி தடுப்பது என அனுமன் எண்ணியவாறே இந்தவாறு ஜெய் ஹனுமான் நிறைவுற்றது. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். அனுமனிடம் சுக்ரீவன்